Daily. Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது 2026 திமுகவை வீட்டிற்கு அனுப்பப் போவது அவர்களது தேர்தல் அறிக்கைதான் என அவர் விமர்சித்தார். அதிமுக நகர செயலாளர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் முக்கூர் என் சுப்பிரமணியம், KA ஜெயபால், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி நகர கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான S. ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினர். நகர கழக செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சுரத்தூர் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MPS சிவசுப்பிரமணியன், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் K. வெற்றிவேல் ஆகியோர் பங்கேற்று புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் சிறப்புகளையும் அவர் ஆட்சிக் காலத்தில் மக்களுக்கு அளித்த அளப்பரிய திட்டங்களையும் எடுத்துரைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு கண்டிச்சங்காடு பகுதியில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவர் PK வைரமுத்து தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் PM பெரியசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப்படத்திற்கு கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா புதிய கழக அலுவலகத்தை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலப்பாளையம் கிழக்கு வட்ட கழக செயலாளர் சந்திரசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கு இலவச சேலை மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு பெருந்துறை பங்களா வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப்படம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் பங்கேற்றார். மேலும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த 108 பால் குடங்களை கொண்டு விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் மேல்மங்கலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர், கழக அமைப்பு செயலாளர் AK ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்னப்பிரகாஷ், ராஜகுரு மற்றும் பெரியகுளம் நகர் கழக செயலாளர் பழனியப்பன் ஆகியோர் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியின் தலைமையை ஏற்று பலர் அதிமுகவில் இணைந்து வரும் நிலையில் கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் திமுக அவைத்தலைவர் அதிமுகவில் இணைந்தார். கோவை வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனைமலை மேற்கு ஒன்றிய திமுக அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அவருக்கு முன்னாள் அமைச்சர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோவை மாவட்டம் ரெட்டியார்மடம் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, கழக செய்தி தொடர்பு செயலாளர் வைகை செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி ஆகியோர் பங்கேற்றனர். ஆனைமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பிரகதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக சார்பில் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களும் ஏழை எளியோருக்கு நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி,
கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ள 5 முக்கிய திட்டங்கள் முதற்கட்ட அறிவிப்புதான் என்றும் இன்னும் பல நல்ல திட்டங்கள் வர உள்ளதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கஸ்தூரி வாசு, கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். 31 ஆண்டுகள் ஆளுநருக்கு அறிவிக்கிறோம். அதிகமான திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்து அதிமுக திட்டங்கள் யாரெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அதிகமான திட்டங்கள் யார் அதிமுக அம்மா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் இந்த வால்பாறை தொகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்திருந்தா அதிமுக. கோவை மாவட்டம் முழுவதும் வால்பாறை தொகுதி உட்பட 50 ஆண்டுகளால் வளர்ச்சி கொடுத்தோம். எங்க பார்த்தால் சாலைகள், இன்னைக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சியோட சாட்சி, சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம் என்று எண்ணற்ற திட்டங்களை மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். திமுக எதுவுமே செய்யும். இது ஒரு பக்கம். சொத்து வரி எவ்வளவு, மின்கட்டணம் எவ்வளவு. நீங்க சாதாரண ஒரு சின்ன காங்கிரஸ் இருக்கிறவங்க கூட திமுக ஓட்டு போட மாட்டாங்க. சொத்து வரி நினைச்சாலும், கரண்ட் கட்டணம் நினைச்சாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல இன்னைக்கு மகளிர் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. மோசமான ஆட்சி. திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு கூட இந்த ஆட்சி கேட்டாங்க. ஆகவே திமுக ஆட்சி உறுதியே வராது. ஆகவே இது முதல் கட்டமா தான் 5 இன்னும் நிறைய வருது பின்னாடி. ஆகவே இன்றைக்கு திமுக ஓட்டு போடவே தயாரில்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை திட்டங்களும் சொன்னா செய்யக்கூடிய முதலமைச்சராக எடப்பாடி இருந்தார்கள். கண்டிப்பா புரிஞ்சு எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி வரும். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாகவும், போதை பழக்கத்தால் தமிழக இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாகவும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் கவுண்டம்பட்டியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, தமிழகத்தில் சிறுவர்களுக்கு கூட எளிதாக போதைப் பொருட்கள் கிடைக்கும் அவல நிலை காணப்படுவதாகவும், மின் கட்டண உயர்வால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பொன் சரஸ்வதி, கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். யூனிட்டுக்கு மேல செலவு செய்கிறவர்களுக்கு இன்று எந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கின்றது. நகரப்பகுதியில் இருப்பவர்களுக்கு வீட்டு வரி உயர்ந்து விட்டது, கடை வரி உயர்ந்து விட்டது, சொத்து வரி உயர்ந்து விட்டது, குடிநீர் கட்டணம் உயர்ந்து விட்டது, 10 குப்பை வரியும் போட்டார்கள். இது ஏதோ கிராமங்காட்டி தப்பிச்சிட்டீங்க. நகரப்பகுதியில் இருப்பவர்களுக்கு அதுவும் இந்த தினம் பெரிய தொகையாக அவர்களுக்கு செலவாகி கொண்டு இருக்கின்றது. இதுதான் இந்த ஆட்சியாளருடைய நிலைமை. இந்த 5 ஆண்டு காலத்திலே சாதனை என்று சொன்னால், அம்மா அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டத்தையும் நிறுத்தி விட்டார்கள். அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டத்தையும் நிறுத்தி விட்டார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த ஒரே திட்டம் இது இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கின்றது. என்ன திட்டம் என்று சொன்னால், கருணாநிதி இருக்கின்ற போது சாராய கடை கொண்டு வந்து இளைஞர்கள் எல்லாம் குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கினார். இன்று அவருடைய மகன் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் தமிழகத்திலே போதை கலாச்சாரத்தை கதவை திறந்து விட்டு விட்டார்கள். இன்று பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்கின்ற குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி பெற்றோர்கள் வருத்தப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கின்றது. சென்னை ராமாபுரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. வட்ட கழக செயலாளர் ராஜ்குமார் பச்சையப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து விழாவை தொடங்கி வைத்தார். சமத்துவ பொங்கல் விழாவில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு வாஷிங் மெஷின், கிரைண்டர், குத்துவிளக்கு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்சி தெற்கு ஒன்றியம் சார்பில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருச்சி புள்ளம்பாடியில் ஒன்றிய செயலாளர்கள் TN சிவக்குமார், M அருணகிரி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ப. குமார் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலர் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய ப. குமார், அலங்காநல்லூரில் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் என ஸ்டாலின் கூறியிருக்கும் நிலையில் ஏற்கனவே காளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியே தற்போது வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். சென்னை புறநகர் மாவட்டம் கோவூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் தலைமையிலும் ஒன்றிய கழக செயலாளர் ஏசுபாதம் ஏற்பாட்டிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தர்மபுரியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கல்வியில் முன்னேற்றம் காணப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் கல்வி சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர மாவட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில், முன்னாள் அமைச்சர் V. சரோஜா, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் MT பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் குலசேகரம் அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்சன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்கு மாவட்ட பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சின்னதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியை கடுமையாக சாடிய அவர், வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி K. பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றார். இக்கூட்டத்தில் பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி, கழக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் லோகநாதன், சூரியகலா, கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என 3000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் விவசாயிகள் காப்பீடு, உரிய நிவாரணம் இல்லாமல் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் டாக்டர் கோபால், கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.